ஜனாதிபதி இன்றைக்கு பத்திரிகைகளை பார்த்தால் பத்திரிகைகளை கூட்டி வைத்து அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அச்சுறுத்தி ஒரு அரசியல் தீர்வை திணித்து தாங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்க அவர் செய்தி சொல்வதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் வரலாற்றில் நாங்கள் அப்படி அச்சுறுத்தலுக்கு அடிபணிய முடியாது, அடிபணிய மாட்டோம். எங்களுடைய தலைவர் இன்றைக்கு மிக தெளிவாக அதை சொல்லி இருக்கின்றார் திரு சம்பந்தன் அவர்கள். அந்த வரலாறு எங்களுக்கு இருக்க முடியாது. ஜனநாயக ரீதியாக நாங்கள் அப்படி அடக்குமுறை ஏற்படுமானால் எங்களுடைய நியாயமான ஜனநாயக ரீதியான கோரிக்கைகளை ஏற்று எங்களுடைய மக்களுக்கு அவர்கள் செய்த தியாகங்களுக்கு பெருமதி மிக்க ஒரு தீர்வு, அவர்கள் தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு செல்ல வேண்டும், அவர்கள் சொந்த நிலத்துக்கு செல்ல வேண்டும், அங்கே அவர்கள் தங்களை ஆளுகின்ற ஒரு தன்னாட்சியை அவர்கள் பெறுவதற்கு தொடர்ந்தும் போராடுவார்கள் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சபையிலே நாங்கள் சொல்லி வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் சென்ற தேர்தலில் கூட அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட எங்கள் மக்களிடம் ஒரு ஆணையை பெற்றிருக்கின்றோம். 60 ஆண்டுகளின் தொடர்ச்சியாக சென்ற ஆண்டு இந்த ஆண்டு நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் நாங்கள் இந்த அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்ற திடசங்கல்பத்தை அந்த மக்களிடம் ஆணையாகவே பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஆயத்தமாகி இந்த அரசாங்கத்துடன் பேசினோம். ஜனாதிபதியுடன் எங்களுடைய தலைவர் பேச்சு நடத்தினார். அந்த உள்ளடக்கங்களை அந்த புரிந்துணர்வை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை அச்சுறுத்துவதற்கு அவர்கள் முனைந்தால் அதற்கு நாங்கள் ஒருபொழுதும் அடிபணிந்து எங்கள் மக்களை கைவிட மாட்டோம். எங்கள் மக்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து ஜனநாயக ரீதியாக அந்த மக்களை அணிதிரட்டி எங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக எங்கள் மண்ணில் நாங்கள் ஆடுவதற்கு நாங்கள் போராட வைத்தவர்களுக்கு வேறு வழியில் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லி வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜனாதிபதி, உங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய ராணுவத்தின் ஊடாக இந்த நாடு முழுவதையும் ஒற்றையாட்சியின் கீழ், பௌத்த ஆதிக்கத்தின் கீழ், ராணுவ ஆதிக்கத்தின் கீழ் முழு நாட்டையும் ஆள வேண்டும் நினைப்பதை போல நாங்கள் ஒருபொழுதும் நினைத்தது கிடையாது. பாரம்பரியமாக நாங்கள் வாழ்ந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஒரு சுயாட்சி உங்களுடைய அமரர் பண்டாரநாயக்கா அல்லது கன்னிய தலைவர்கள் கூட கடந்த 50-60 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு அடிப்படையிலாவது நாங்கள் வடக்கு கிழக்கு தாயகத்திலே தமிழர்கள் நீண்ட காலமாக பரம்பரையாக வாழ்ந்த பூமியிலே ஒரு தன்னாட்சி நாங்கள் எங்களை ஆளுகின்ற அந்த மன உணர்வு எங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டுக்குள்ளே அப்படி ஒரு ஆட்சி ஏற்படுமானால் நாங்கள் அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் என்பதை நான் சிறப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். முழு நாட்டையும் நாங்கள் ஆள வேண்டும் என்று ஒருபொழுது நினைத்த கிடையாது. உங்களுடைய ஆதிக்க எண்ணத்தை நீங்கள் கைவிட்டு நாங்கள் அப்படி ஒரு தீர்மானத்திற்கு வரமாட்டோம். எங்கள் மண்ணில் நாங்கள் ஆளுவதை மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம். அடிமைத்தனமாக வைத்திருக்க வேண்டாம். எங்கள் மக்களை சமமாக நடத்துங்கள் நான் கேட்க விரும்புகிறேன்.